பாஸ்கா காலம் 5வது வாரம் திங்கட்கிழமை. நற்செய்தி பகுதி யோவான் பிரிவு 14, அருள்வாக்குகள் 21 தொடக்கம் 26 வரை. இந்த உலகத்தில் அதிகமாகவே பயன்படுத்தப்பட்ட மற்றும் பாழ்படுத்தப்பட்ட ஒரு சொல் இருக்கிறது என்றால் அது அன்பு என்ற சொல்தான். இந்த அன்பை வரலாற்று ஆசிரியர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள், இலக்கியவாதிகள் பயன்படுத்தி இருக்கிறார்கள், கவிஞர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். இந்த சொல் இல்லாத திரைப்படம் இல்லை, நாடகங்கள் இல்லை. இந்த சொல்லை பயன்படுத்தாத ஆன்மீகவாதிகள் இல்லை. இந்த சொல்லை பயன்படுத்தாத குடும்பங்கள் இல்லை. இந்த சொல்லை பயன்படுத்தாத ஊடகங்கள் இல்லை. இந்த சொல்லை பயன்படுத்தாத பேச்சாளர்கள் இல்லை என்று அடுக்கிக் கொண்டே போகலாம். அப்படியென்றால் இந்த அன்பு என்ற ஒற்றை வார்த்தையால் தான் இந்த உலகம் சுழன்று கொண்டிருக்கிறது என்பது நமக்கு நன்றாக புரிகிறது. மானுட வாழ்வின் முதன்மையான தேவையாகவும் மிகவும் பற்றாக்குறையாகவும் இருப்பது இந்த அன்புதான். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணத்தில் இந்த வார்த்தையை கையாளுகிறார்கள். வசனம் 21, என் கட்டளைகளை ஏற்று கடைபிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார். வசனம் 23, என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். எனவே அன்பு என்பது ஒரு தீர்க்கமான முடிவு. அன்பு என்பது அக்கறை நிறைந்த அர்ப்பணிப்பு. ஒருவரை அன்பு செய்வது மிகச்சிறந்த ஒன்று. இயேசுவை அன்பு செய்கிறேன் என்றால் நான் அவர் சொல்வதை கேட்க வேண்டும், கடைபிடிக்க வேண்டும். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன் என்ற தீர்க்கமான முடிவெடுத்த பிற்பாடு அர்ப்பணத்தில் அது வெளிப்படுத்தப்பட வேண்டும். இன்றைய நற்செய்தியில் இயேசு தந்தையாகிய கடவுள் மேல் இருக்கின்ற தன் அன்பையும் சீடர்களின் மேல் தான் கொண்டிருக்கும் அன்பையும் பற்றி பேசுகிறார். இயேசு தான் அன்பு செய்ததை தன் சிலுவை சாவு வழியாக என்பித்தார். தீர்க்கமான முடிவை எடுத்தார். அர்ப்பணத்தில் அதை வெளிப்படுத்தினார். புனித அகுஸ்தினார் கடவுளின் அன்பை பற்றி பேசும்போது இப்படி கூறுவார்: கடவுள் இருக்கின்ற ஒவ்வொருவரையும், இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் அன்பு செய்வது எப்படி என்றால், இந்த உலகத்தில் அன்பு செய்யப்பட நான் ஒருவன் மட்டுமே இருக்கிறேன் என்பது போல அன்பு செய்வார். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்தில் அன்பு செய்கிறார். தாய் தன் குழந்தைக்கு வெளிப்படுத்தும் அன்பை போல கடவுளின் அன்பு உண்மையானது, உறுதியானது. கடவுள் என்னை அன்பு செய்கிறார் என்பதை எப்படி நான் உறுதிபட அறிந்து கொள்ள முடியும்? கடவுளின் அறிவிலும் அவரது ஆழ்ந்த அன்பிலும் நாம் வளர நமக்கு துணையாக இருக்கப் போவது தூய ஆவியாரே. தூய ஆவியாரே கடவுளுடைய நிலையான பிரசன்னத்தை உணர்த்த நமக்கு உதவியாக இருக்கிறார். அந்த தூய ஆவியாரே இறைவனுடைய வார்த்தையை கேட்கவும் புரிந்து கொள்ளவும் நம் காதுகளை திறக்கிறார். கடவுள் நம்மை அன்பு செய்கிறார். அதில் எந்த ஒரு வியப்பும் இல்லை, சந்தேகமும் இல்லை. ஆனால் நாம் அவரது அன்பு வார்த்தையை நம் இதயத்தில் தியானித்து கடைபிடித்து அந்த அன்பை கடவுளுக்கு வெளிப்படுத்துகிறோமா என்பதை சிந்திப்போம். ஆமேன்.